அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று தேனி மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அதேபோல கரூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக திண்டுக்கல், கடலூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கரூர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ரேவதி இணைப்பில் இருக்கீங்க. மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வானிலை மையத்துடைய கனமழை எச்சரிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தீங்க. நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். நிச்சயமாக இந்த கனமழை எச்சரிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மாறுபட்டு அறிவிக்கப்படும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் தமிழகத்திற்கு ஒரு நல்ல அளவிற்கான மழையை கொடுத்தாலும் வடகிழக்கு பருவமழை முக்கிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த டிசம்பர் மாத காலகட்டங்களில் எல்லாம் புயலின் தாக்கம் இருப்பதன் காரணமாக பல மாவட்டங்கள் அதிக கனமழையை பெறும் என்பது நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கல் புயல் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறிப்பாக சென்னை பகுதிகளை விட தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வட மாவட்ட பகுதிகளிலும் கூட நல்ல மழையை கொடுத்து சென்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் கூட இந்த வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் தொடரும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை இந்த அளவுதான், அதாவது டிசம்பர் இறுதி வரை தான் இருக்கும் என்று கிடையாது. அதன் தாக்கம் ஜனவரி மாதம் பாதி நாட்கள் வரையிலும் கூட தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட அதிகபட்சமாகவே மழை அளவு பதிவாகி இருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களிலும் கூட புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தமிழக பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்த கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்றைய தினமும் அந்த அதிக கனமழை எச்சரிக்கை தொடரக்கூடிய நிலையில் நேற்றும் அதிகமாக மழை பொழிவு இருந்திருக்கக்கூடிய நிலையிலும் இந்த அதிக கனமழை எச்சரிக்கை தொடர்கிறது. நேற்றைய தினம் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழைக்கான எச்சரிக்கை நீடித்தது. ஆனால் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மணி நேர அறிவிப்பை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இந்த மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கான வாய்ப்பே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிகமாக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக ஒரு 13 மாவட்டங்கள் வரையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்கள் சார்ந்த பள்ளி, கல்லூரிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையும் அறிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் திண்டுக்கல், மதுரை, கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, விருதுநகர், சேலம், சிவகங்கை, திருச்சி, கரூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும், தூத்துக்குடி, விழுப்புரம், புதுச்சேரி, தஞ்சாவூர், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான எச்சரிக்கை தொடரும் பட்சத்தில் எந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்கும், அதாவது தொடர்ந்து மழை நிற்காமல் பதிவாகி வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய மழைநீர் தேங்கி பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது வழக்கமான விஷயமாக இருந்து இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையின் பாதிப்பு தொடரும் என்றால் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறைகள் அறிவிப்பார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லாத உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுதைய சூழலில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக கனமழைக்கான மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதன் காரணமாக விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை மாவட்டங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குமோ அங்கெல்லாம் மழை இந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பெய்திருக்க மழையின் பொறுத்தவரை பார்க்கும் பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. அதாவது அதிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அரியலூர் மாவட்டத்தில் 38 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டத்தில் கிள்ளிமங்கலம் போன்ற பகுதியில் 37 சென்டிமீட்டரும், தென்காசி, அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் 30 சென்டிமீட்டர் அளவிற்கு கூட மழை பதிவாகி இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன.
இந்த சூழலில் இன்றைய தினமும் இந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் அதிக கனமழை எச்சரிக்கை தொடரும் நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு அபாயமும் இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் சரி, மற்ற துறை அதிகாரிகளும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். இருப்பினும் கூட மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய அறிவிப்பாகவும் இருக்கிறது. அது மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களிலும் கனமழை, மிக கனமழை எச்சரிக்கை தொடர்கின்றன. முன்னெச்சரிக்கையாக பல ஏரிகளும் நிரம்பி வருகின்றன. கடலோர மாவட்டங்கள், ஏரிக்கரையோர மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த எச்சரிக்கைகளும் தொடர்ந்து முன்னதாகவே கொடுக்கப்பட்டு வருகின்றன.